வணக்கம். இந்த பதிவு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் எவ்வளோ வீடியோஸ் நான் போட்டுக்கிட்டு வரேன். நிறைய பேர் இன்னமும் கேட்குறீங்க. ஒரு நோய் பேர் சொல்லி கேட்குறீங்க. எனக்கு தைராய்டு சரியாக போகுமா, எனக்கு பார்க்கின்சன்ஸ் சரியாக போகுமா, எனக்கு கிட்னி சரியாக போகுமா, இதே மாதிரி ஒவ்வொரு நோய் பேரை சொல்லி எனக்கு சரியாக போகுமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் ஆல்ரெடி முதல்லையே சொல்லிட்டேன், ஃபஸ்ட்டு வீடியோஸ்லேயே இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, இது என்னென்னா கம்ப்ளீட் ஹியூமன் பாடியை ரெஜுவினேட் பண்ணுறது. அப்போ கம்ப்ளீட் உடம்பு, மனசு, மைண்டு ரெண்டுத்தையுமே ரெஜுவினேட் பண்ணுற முறை தான். இப்போ ஒரு வீடு க்ளீன் பண்ணுறோம் வச்சுக்கோங்க. ஒரு வீடு க்ளீன் பண்ணும்போது நம்ம இந்த ரூமை விட்டுட்டு இந்த மூலையில் விட்டுட்டு அந்த மூலையில் விட்டுட்டு க்ளீன் பண்ண மாட்டோம் இல்லையா? கம்ப்ளீட் வீட்டை க்ளீன் பண்ணுவோம். அது நம்ம ஜென்ரலாக பொங்கலில் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கும்போது, பொங்கல் தீபாவளி எடுத்துக்கும்போது அந்த மாதிரி வீடு க்ளீன் பண்ணும்போது மொத்தமாக தான் க்ளீன் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ கபோர்ட்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு க்ளீன் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஒவ்வொரு வாட்டி க்ளீன் பண்ணும்போதும் அந்த மாதிரி க்ளீன் பண்ணணும் நம்ம. அதே மாதிரி தான் நம்ம உடம்பு கூட தனித்தனியாக ஒரு நோயை குணப்படுத்த முடியுமா அப்படின்ற கேள்வி வேண்டாம். இது என்னென்னு குணப்படுத்துறதுன்றதை தாண்டி நம்ம உடம்பை கம்ப்ளீட்டாக ரெஜுவினேட் பண்ணுறது. இப்போ ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீடு க்ளீன் பண்ணிட்டோம்னா எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லா இருக்கும் இல்லையா? எந்த பொருள் எங்கே வச்சா அது அழகாக இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு புரியும் இல்லையா? அந்த மாதிரி தான் நம்ம உடம்பு கம்ப்ளீட்டாக ரெஜுவினேட் பண்ணுறது. மைண்டையும் ரெஜுவினேட் அது தானாக ஆகிடும். உடம்பும் எனர்ஜி லெவல்ஸ். இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம உடம்பு செல்களால் ஆனது. இதில் ஃபஸ்ட்டு ஃபார்ம்டு ஒரு செல் இருக்கும் இல்லையா? அம்மா அப்பா சேரும்போது ஒரே ஒரு செல், எக்கும் ஸ்பெர்மும் சேர்ந்து ஒரே ஒரு செல் உருவாகும். அந்த செல்லில் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் சித்தகுரு சொல்வார், 2750 சாப்டர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த சாப்டர்ஸ் 2750 சாப்டர்ஸ் எழுதப்பட்டிருக்குமா ஒரு செல்லுலேயும். அப்போ அந்த ஒரு செல்லில் அதுதான் ப்ளூ பிரிண்ட் ஆஃப் த பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு செல்லு தான் என்ன பண்ண போகுது, ஒரு செல் எக்கும் ஸ்பெர்மும் சேர்ந்து ஒரு செல் உருவாயிடுச்சு. அந்த செல் ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி 45 டேஸில் நல்லாயிருக்கு, ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் சொல்லுவாங்க. அப்போ அந்த செல் என்ன பண்ணோம், திரும்பி டபுள் ஆகி அந்த இன்னொரு செல் டபுள் ஆகி எல்லாமே டபுள் ஆகி இந்த மாதிரி ஒரு ஹியூமன் பாடியை உடம்புன்ற கட்டடத்தை உள்ளுக்குள்ளே கட்டப்போகுது. உடம்புன்ற கட்டடம் கட்டப்படுது. ஸோ இது எல்லாமே எப்படி இருக்குன்னா, அந்த ஃபஸ்ட்டு செல்லில் என்ன 2750 சாப்டர்ஸ் எழுதப்பட்டிருக்கோ ஒவ்வொரு செல்லுலேயும் அது தான் வரும். அதை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஏன்னா வேறு செல் எங்கேருந்தும் வரல, நம்முடைய ஃபஸ்ட்டு செல் ஃபார்ம் ஆச்சு இல்லையா? அந்த செல்லு தான் மல்டிப்ளை ஆகுது. அப்போ அதில் என்னெல்லாம் எழுதப்பட்டிருக்கோ அதுதான் எல்லா செல்லுலேயும் வரும். ஒட்டுமொத்த உடம்புக்கும் அதுதான் ஆதாரம். அந்த ப்ளூ பிரிண்ட் ஆஃப் த பாடி அதுதான் ஆதாரம் இல்லையா? நம்ம குழந்தையாக இருக்கும்போது, அம்மா வயத்தில் இருக்கும்போதும் சரி, நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம இறக்குற வரைக்கும் அந்த ப்ளூ பிரிண்ட் தான் நம்மளுக்கு ஆதாரம். அப்போ அதுலேயே நம்ம ஜெனட்டிக்கலில் இந்த மாதிரி வரும்னு எல்லாமே எழுதப்பட்டிருக்கோன்னு சொல்கிறாரு எங்கள் சித்தகுரு. ஸோ அது எழுதப்பட்டிருக்கிறதுனால தான் நம்மளுக்கு ஒரு நோய்களாகட்டும், எந்த ஒரு பிரச்சனையாகட்டும் எல்லாமே அதே மாதிரி தான் ஒட்டுமொத்த உடம்பும் ரிஃப்ளெக்ட் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள் கேன்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட, கேன்சர் வந்துச்சு, அந்த கட்டியை கட் பண்ணி போட்டுட்டாங்க. ஆனால் திரும்பி இன்னொரு இடத்துல ஏன் வருது அப்படின்னா, எல்லா செல்லிலும் அந்த மெமரி இருக்கும். செல் மெமரின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. செல் மெமரி இருக்கும்போது அப்போ இன்னொரு இடத்துல அது உருவாக ஆரம்பிக்குது. அது மாதிரி தான் க்ரானிக் டிசீசஸ் எல்லாம் இப்படி தான் உருவாகும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, பல்ஸ் பேலன்சிங்கில் அப்போ ஒவ்வொரு செல்லுலேயும் பஞ்சபூதங்கள் இருக்குது. இந்த பஞ்சபூதங்களில் எது குறைச்சல், எது அதிகம், எது ரெண்டு மிக்ஸ் ஆகிருக்கு, இந்த மாதிரி பஞ்சபூதங்கள் கலவையில் இருக்கும் செல்களில். அப்போ என்ன பண்ணுறோம், இந்த செல்களை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம நாடி பேலன்சிங் பண்ணும்போது ஒவ்வொரு செல்களும் அது தனக்குத்தானே சரி பண்ணிக்கணும், தேவையான அளவுக்கு சரி பண்ணிக்கணும். எவ்வளோ டைம் எடுக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ப்ளூ பிரிண்டில் போய் கை வைப்போம். ப்ளூ பிரிண்டில் கை வைக்கும்போது ப்ளூ பிரிண்டில் வைக்கிறதுக்காக தான் நம்ம வெறும் வயிற்றில் வர சொல்கிறோம் ஃபஸ்ட் டைம், என்னென்ன எனர்ஜியில் இவங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்போ நம்ம அந்த எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணும்போது தானாக ப்ளூ பிரிண்டில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும். எதுவுமே மிராக்கிள் மாதிரி நடக்காதுங்க, புரிஞ்சுக்கோங்க. எத்தனை நாள் ஆகும் கேள்வி கேட்குறீங்க, எனக்கே தெரியாது. ஏன்னா உங்கள் உடம்பு எப்படி வேலை செய்ய போகுது, ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுமா, ஸ்லோவாக வேலை செய்யுமா, எனக்கே தெரியாது இல்லையா? நான் எப்படி இத்தனை நாள் போதும்னு சொல்ல முடியும்? அது யாராலையும் முடியாது. ஆனால் என்னென்னா,
15 நாளைக்கு ஒருக்கா நீங்கள் வரும்போது நாடியை பார்த்து பார்த்து பெட்டர்மெண்ட் இருக்குது, உங்களுக்குள்ள சேஞ்சஸ் வருதுன்றதை வந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஒரு சிலருக்கு 2 வருஷத்துக்கு கூட சேஞ்சஸ் வராது, அப்போ தான் வரும். அது அவ்வளோ ஸ்லோ பாடின்னு அர்த்தம், வராதுன்னு கிடையாது. அது அவ்வளோ ஸ்லோவாக வந்து அவங்களோட பாடி வேலை செய்யுதுன்னு அர்த்தமே தவிர நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்கிறோன்னா எனக்கு வேலையே செய்யாதா அப்படின்னு எடுத்துப்போம். கிடையாது. ஒரு பிரச்சனைன்னு இருந்தால் அதுக்கு சொல்யூஷன்னு கண்டிப்பாக இருக்குது இல்லையா? சொல்யூஷன் இல்லாத பிரச்சனையை என்றைக்குமே இறைவன் வந்து யாருக்குமே கொடுக்க மாட்டார். சொல்யூஷனோடு தான் ஒரு பிரச்சனை வரும். எப்போவுமே நீங்கள் பாருங்கள், ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே சொல்யூஷன் ரெடி ஆகிருக்கும். அந்த சொல்யூஷன் பார்த்துட்டே இருப்போம். நம்ம ஒரு பிரச்சனை வரும், அந்த சொல்யூஷன் வச்சு நம்ம சால்வ் பண்ணுவோம். உலக நியதியே அவ்வளோதான். பிரச்சனை அப்படின்றது வந்து சொல்யூஷன் இல்லாதது என்றைக்குமே கிடையாது, எங்கேயுமே கிடையாது. நம்ம புரிதல் தான் வந்து மாறி போகுது. இதில் எல்லாரோட கேள்வி, எனக்கு இந்த நோய் சரியாகுமா அந்த நோய் சரியாகுமானா நம்ம நோயையே இங்கே வந்து டார்கெட் பண்ணவே இல்லை. ஒட்டுமொத்த செல்களை தான் நம்ம டார்கெட் பண்ணுறோம். செல்களை டார்கெட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக 4448 ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே இந்த டீம் லீடர்ஸான 5 எலிமெண்ட்ஸ் இருக்காங்களே, இவங்களை வந்து சரியான பாதையில் நம்ம கொண்டு போகும்போது அதனுடைய ஒர்க்கர்ஸான டிசீசஸ் நேம்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது ஆட்டோமேட்டிக்காக சரியாகும். பட் இது வந்து ஃபாஸ்ட் மெத்தடாலஜின்னு நம்ம நினைக்கவே கூடாது. எப்படி இது ஃபாஸ்ட் மெத்தடாலஜி ஆக முடியும்? கண்டிப்பாக இது ஸ்லோ மெத்தடாலஜி தான். ஸ்லோ மெத்தடாலஜிக்கு நமக்கு பொறுமை இருக்கணும். என்ன நீங்கள் என்ன வேணால் மருந்துகள் எடுத்துக்கலாம். எல்லா மருந்துகள் எடுத்துக்கும் போது ஏன் வந்து மருந்துகள் வேலை செய்யலை அப்படின்றதும் ஒரு கான்செப்ட் இருக்குது. அது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான். ஏன் மருந்துகள் வேலை செய்யலை அப்படின்னா, நம்ம வயிறுன்ற எனர்ஜி வந்து சரியாக இல்லாததுனால நீங்கள் போடுறது வந்து அது கரெக்டாக அப்சர்வ் பண்ணிக்க முடியாமல் போகிறதுனால தான் நம்மளுக்கு வந்து எந்த மருந்துகள் கூட வேலை செய்யாமல் போகும், ஃபுட்டு கூட வந்து நம்மளுக்கு வேலை செய்யாமல் போகுது காரணங்கள். ஸோ இது எல்லாமே நம்ம எனர்ஜி மூலமாக நம்ம செட்ரேட் பண்ணிக்கிட்டு வரும்போது நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு நம்மளுக்கு மெடிசனாக பயன்படும். அண்டு வந்து நோய்கள் தனித்தனியாக பெயரிட தேவையில்லை. ஒட்டுமொத்த செல்கள்லேயும் 5 எலிமெண்ட்ஸ் மாறும்போது உங்களுக்கே நீங்களே ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. முன்னாடி இது இருந்தது, இப்போ இது இல்லை, இது கொஞ்சம் பெட்டர்மெண்ட் இருக்குது. அப்போ வந்து ஒவ்வொரு செல்லுலேயும் இந்த 5 எலிமெண்ட்ஸினுடைய மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். இதுக்கு கண்டிப்பாக டைம் தேவை. டைம் இல்லாமல் எனக்கு எத்தனை நாள், இப்போ டயபெட்டிக் இருக்குங்க, எத்தனை நாளில் சரி பண்ணுவீங்கன்னு கேட்குறீங்க. அது வந்து கண்டிப்பாக நான் வந்து கடவுள் கிடையாது இல்லையா? நான் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். என்னும்போது நான் வந்து உங்களுடைய பிளாக்ஸை ரிமூவ் பண்ணி அந்த எனர்ஜியை சேனலைஸ் பண்ணுறேன். அதுதான் நான் பண்ணுறேன், மற்றபடி நான் எதுவுமே பண்ணலை. ஸோ அப்போ உங்களுடைய பாடியில் எப்படி இருக்கோ அந்த பிளாக்ஸ், அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பாடி தான் க்யூர் பண்ணிக்கணும், சரி பண்ணிக்கணும். அப்போ ப்ராப்ளம் எங்கே இருக்குது அப்படின்னா, நம்மளோட பாடி வந்து ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுமா ஸ்லோவாக வேலை செய்யுமா? 2 கான்செப்ட் தாங்க, ஃபாஸ்ட்டாக ஸ்லோவாக. ஃபாஸ்ட்டாக இருந்தால் சீக்கிரம் ரிசல்ட் பார்ப்பீங்க, ஸ்லோவாக இருந்தால் கொஞ்சம் ஸ்லோவாக பார்ப்பீங்க. இவ்வளோ தான் வித்தியாசம், மற்றபடி வேறு எதுவுமே வித்தியாசம் கிடையாது நம்மளுக்கு. அதனால் வந்து எனக்கு இது சரி பண்ண முடியுமா அது சரி பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்காமல், இப்போ யோகா கிளாஸ்க்கு போகிறீங்க, யோகா கிளாஸ் போனால் ரொம்ப நல்லதுன்னு நீங்கள் போகிறீங்க. தனித்தனியாக முட்டுக்கு தனியாக இதுக்கு தனியாக அதுக்கு தனியான்னு கிடையாது. யோகானா கம்ப்ளீட் பாடிக்கு நல்லா இருக்கும்னு போகிறீங்க. அதே மாதிரி தான் பல்ஸ் பேலன்சிங் வந்து டோட்டல் பாடி அண்ட் மைண்டுக்கு கம்ப்ளீட்டாக இதை ரிஜுவினேட் பண்ணும் பாடியை. அந்த நம்பிக்கையை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து நம்மளுக்கு நார்மல் ஆகும். க்யூர்ன்னு சொல்கிறத விட நம்ம ஹெல்தி லைஃப் லீவ் பண்ணுவோம். இதுதான் உண்மை, ஹெல்தி லைஃப். திரும்பி நம்ம சாப்பிட்ற ஃபுட்டுகள் இதுவாக இருக்கும்போது திரும்பி எனர்ஜி இம்பேலன்ஸ் வரத்தான் செய்யும். அதனால தான் 15 நாளைக்கு ஒருக்கா முதல்ல எடுத்துகிட்டு அப்புறமா மந்த்லி ஒன்ஸ் அப்படின்றத வந்து நீங்கள் கண்டினியூவாக எடுத்துக்கிட்டே இருங்க. இல்லை 2 மந்த்ஸ்க்காவது ஒருத்தர் விட்டுறாதீங்க. எடுத்துகிட்டே இருக்கும்போது வீடு க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இது. வீடு க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறோம். நிறைய பேர் திரும்பி வாட்ஸ்அப் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்னென்னா எத்தனை நாள் வேணும், ஒரு டிசீஸ் பேரை போடுவீங்க, எத்தனை நாள் வேணும் அப்படின்னு. 10 டிசீஸ் போடுவீங்க. 10 டிசீஸ்க்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு டியூரேஷன் கிடையாது, எல்லாத்துக்கும் சேர்ந்த டியூரேஷன் தான். 10 டிசீஸ் இருந்தாலும் எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரே இது தான் வரும். செல்கள் மாறும்போது தானாக செல்களுடைய அந்த எனர்ஜி லெவல் மாற்றம் கொண்டு வரும்போது தானாகவே நம்மளுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வரும். நல்லபடியாக நம்ம ஒரு ஹெல்த்தியான லைஃப் வந்து கடைசி காலம் வரைக்கும் நம்ம வாழ முடியும். அதுதான் என்னால் உத்தரவாதம் கொடுக்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.